அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். அவையின் ஆத்திச்சூடி. வீடு பெற நில், அதாவது வீடு பெற்றை மோட்சத்தை மீண்டும் பிறவா நிலையை அடைவதற்காக நீ நிற்க வேண்டும். எப்படி என்றால், நல்ல நடத்தையோடு நல்ல செயல்களோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ வேண்டும். எந்த தவறுகளும் செய்யாமல் நாம் இருக்க வேண்டும். அதுக்கு தான் அவை சொல்றா, வீடு பெற நில், மீண்டும் பிறவாத நிலையை அடைவதற்குரிய வாழ்க்கையை வாழு என்று அவை சொல்லுகிறாள். அனைவரும் அதற்காக முழு மூச்சோடு செயல்படுவோமாக. நல்லது. அடுத்ததாக நம்முடைய ஹோமியோபதி சப்ஜெக்டுக்கு போகலாம். ஹோமியோபதியில் வெர்டைகோ, தலை சுற்றல். இந்த தலை சுற்றல் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொண்டு விட முடியாது. தலை சுற்றல் பல்வேறு காலங்களிலே வயதானவர்களுக்கு மட்டுமல்ல நண்பர்களே, இளைஞர்களுக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது வயது மூப்பினால் வர்றதுங்கிறது இல்லை. அதனால இந்த வெர்டைகோவை பற்றி முழுமையாக நாம் தெரிந்து கொண்டு விட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். அப்ப என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை தடுக்க முடியும் என்பதனையும், எந்தெந்த சூழ்நிலைகளில் இந்த தலை சுற்றல் வரும் என்பதனையும், எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த நிலைகளில் இது வரும் என்பதனையும் நாம் தெளிவுபட தெரிந்து கொள்வோமேயானால், அந்த பிரச்சனை அந்த சூழ்நிலையில் நமக்கு ஏற்பட்டவுடனே அதற்கான மருந்துகளை ஹோமியோபதியிலே தேடி சென்று டாக்டரிடம் கூறி நாம் எடுத்துக்கொண்டு நம்மை அந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்து கொண்டு விட முடியும். மீண்டும் வராமல் தடுத்து விடவும் முடியும். சரிங்களா? நல்லது. அப்ப என்னென்ன சூழ்நிலைகள் அப்படின்னா, ஓப்பன் ஏர்ல ஒருத்தர் போகும் பொழுது அவருக்கு திடீர்னு தலை சுற்றல் வரலாம். அப்படி அந்த ஓப்பன் ஏர்ல தலை சுற்றல் வந்தால் அதற்கென்று தனித்துவமான மருந்துகள் ஹோமியோபதியிலே இருக்கிறது. அதுலேயே இன்னொரு விஷயம் என்னன்னா, தலை சுற்றல் இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற ஓப்பன் ஏர்ல, வெட்ட வெளியில காற்று நன்கு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வந்தால் அந்த தலை சுற்றல் என்பது நின்றுவிடும். அப்ப ஓப்பன் ஏர்ல இல்லாம இருக்கும் பொழுது வரக்கூடியவர்களுக்கு தனியான மருந்துகள் இருக்கு. அடுத்ததாக ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ், மதுபானங்களை உபயோகிப்பவர்களுக்கு இந்த தலை சுற்றல் வருகின்ற பொழுது அதை தடுப்பதற்கான மருந்துகள் இருக்கிறது. இன்றைக்கு தான் மதுபானம் அப்படியே ஆறா பெருக்கெடுத்து ஓடுகிறது. தண்ணி வருதோ இல்லையோ, மதுபானம் வருவது நம்முடைய தமிழ்நாட்டிலே மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அதனால் அப்படிப்பட்டவர்களுக்கு தலை சுற்றல் ஏற்பட்டால் அதனை தீர்ப்பதற்கு தனிப்பட்ட மருந்துகள் இருக்கு. அதற்கு அடுத்ததாக கோபம். நிறைய கோபம் வந்து அதன் பிறகு உங்களுக்கு தலை சுற்றல் ஏற்படுகிறதுனா அதற்கு தனியான சிகிச்சை மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்கிறது. ஆங்ஸைட்டி, கவலை, பதட்டம், இப்படி ஒருத்தருக்கு ஏற்படும் பொழுது தலை சுற்றல் ஏற்படுகிறது என்று சொன்னால் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மருந்துகள் ஹோமியோபதியிலே இருக்கிறது. நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஹோமியோபதி தனித்தனியான மருந்துகளை கொண்டிருக்கிறது. அதை வைத்து நாம் நம்மை குணப்படுத்தி கொண்டு விட முடியும். சரிங்களா? அடுத்து இந்த அசெண்டிங், மாடிப்படி ஏறும் பொழுது, மலை ஏறும் பொழுது, கிணத்துலேருந்து மேலே ஏறி வரும் பொழுது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தலை சுற்றல் ஏற்படுபவர்களுக்கு தனியான மருந்துகள் இருக்கு. அது மட்டுமல்ல, அப்படியே மேலேருந்து கீழே இறங்கும் பொழுது சிலருக்கு தலை சுற்றல் ஏற்படும். அப்படிப்பட்ட நிலை இருந்தால் அதற்கு தனி வகையான மருந்துகள் இருக்கு. அடுத்து இந்த எமினன்ஸ், மேன்மை, உயரம், இந்த எமினன்ட் ஃபிகர்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அந்த உயரத்தன்மையை மேலேங்க அப்படி ஏற்படுத்தி கொள்ளுகின்ற சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு அந்த சென்சேஷன் வரலாம். அப்படிப்பட்டவர்களுக்கும் தனித்துவமான மருந்துகள் ஹோமியோபதியிலே இருக்கிறது நண்பர்களே. இது ஒவ்வொன்றுக்கும் நான் மருந்து சொல்லணும்னா அது மிகப்பெரிய வரிசையாக வரும். ஆகையினாலே இந்த அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொண்டு ஒரு ஹோமியோபதி மருத்துவருக்கு உங்களுக்கு இது போல் ஏற்படுதுன்னா உடனடியாக, ஐயா எனக்கு இது மாதிரி இருக்குது, நீங்கள் இதுக்கான மருந்துகளை நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. அதை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனை கம்ப்ளீட்டாக சரியாகிவிடும். ஆகவே நண்பர்களே, இது போன்ற சிறப்பான உடல்நலம் பேணுகின்ற கருத்துக்களை எல்லாம் பெறுவதற்கு
ஹோமியோபதி மருத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றோம். நன்றி, வணக்கம்.